மறைந்த மாண்புமிகு அம்மாவின் நம்பிக்கைக்குரியவராகவும் கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மாவின் பாசத்திற்குரியராகவும் திகழ்ந்த மேலூர் ஆர் சாமியின் திடீர் மறைவு கழகத்தினர் மத்தியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மாண்புமிகு அம்மாவின் மறைவுக்கு பிறகு கழகத்தை கட்டிக்காத்து வரும் தியாக தலைவி சின்னம்மாவுக்கு மக்கள் மத்தியில் உள்ள செல்வாக்கை கண்டு துரோகிகள் மிரளும் வகையில் மதுரை மேலூரில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தலைமையில் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடத்தி கழகத்தின் கம்பீரத்தை நிரூபித்து காட்டியவர் மேலூர் ஆர் சாமி. அவரது மறைவால் கழகம் பெரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. அவரை பற்றிய நினைவலைகளை சற்றே பின்னோக்கி பார்க்கலாம். மேலூர் ஆர் சாமி இவர் கழகத்தின் கம்பீரம், களப்பணியின் அடையாளம். பதவிக்கும் பகட்டுக்கும் விலை போனவர்கள் மத்தியில் விசுவாசத்தின் விலாசமாக தியாகத் தலைவியின் பின்னால் தன் கடைசி காலம் வரை கம்பீரமாய் நின்றவர். கழகத்தின் துணை பொதுச் செயலாளரை திட்டமிட்டு திகாரில் அடைத்த போதும் அவருக்கான ஆதரவை உலகிற்கு உணர்த்தும் வகையில் மதுரை மாவட்டத்தில் முதன்முறையாக கண்டன கூட்டங்களை நடத்தி கழகத்தின் கம்பீரத்தை நிரூபித்தவர். சிறையில் இருந்தபோதும் தியாகத் தலைவியின் செல்வாக்கை உணர்த்தும் வகையில் துணை பொதுச் செயலாளரை மேலூருக்கு அழைத்து வந்து இந்திய அரசியலையே மதுரை பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர். சாமி ஒருவர் உடனிருந்தால் போதும் என டிடிவி தினகரனால் வியந்து பாராட்டப்பட்டவர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள 18ஆங்குடி பூனூத்துப்பட்டி என்ற கிராமத்தில் ராமசாமி அம்பலம், பழனியம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர் ஆர் சாமி. இவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் தீவிர தொண்டர். சிறுவயதிலேயே கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர். மேலூர் நகரின் 27வது வட்டச் செயலாளராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கியவர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு 1989ஆம் ஆண்டில் பல்வேறு துன்பங்களும் துயரங்களும் நேர்ந்தபோது அரணாக நின்று தேர்தல் பணியாற்றியவர். 1996ஆம் ஆண்டு நகராட்சியின் 27வது வார்டு கவுன்சிலர், அர்பன் வங்கியின் டைரக்டர் என மக்கள் பணியை தொடங்கியவர். 1997ஆம் ஆண்டு மேலூர் கழக நகர செயலாளராக அரசியல் பயணத்தை தொடர்ந்து நற்பெயரை பெற்ற ஆர் சாமிக்கு மறைந்த முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்தார். இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக திகழ்ந்தவர். அம்மாவின் நம்பிக்கையையும் சின்னம்மாவின் அன்பையும் பெற்றவராக கழக துணை பொதுச் செயலாளருடன் இணைந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மீண்டும் அம்மா ஆட்சி அமைய அரும்பாடுபட்டவர். 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மேலூர் தொகுதி வேட்பாளராக அம்மா அறிவித்ததை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலூர் ஆர் சாமி. தொடர்ந்து 2006, 2011ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களிலும் தொகுதி மக்களின் ஏகோபித்த அன்பை பெற்று தொடர்ந்து 3வது முறையாக சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். 15 ஆண்டு காலம் மேலூர் தொகுதி மக்களின் அடிப்படை வசதிகள் அனைத்தையும் செய்து முடித்து தொகுதி மக்களின் அன்பை பெற்றவர். கழக தொண்டர்கள் மட்டுமல்ல, அந்த பகுதி மக்களின் எல்லா விசேஷ நிகழ்ச்சிகளுக்கும் அழைத்தவுடன் சென்று ஜாதி மத பேதமின்றி அனைவரோடும் அன்பாக பழகக்கூடியவர்தான் மேலூர் ஆர் சாமி. 2016ஆம் ஆண்டு தொடர்ந்து 4வது முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தும் தனது உடல்நிலை கருதி மறுத்த சாமி அம்மா நியமித்த வேட்பாளருக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வெற்றிக்கனியை அம்மா இடத்தில் சேர்த்த பெருமைக்குரியவர். அம்மாவின் மறைவுக்கு பிறகு அம்மாவின் உற்ற சகோதரியாக, தோழியாக 33 ஆண்டு காலம் உடன் இருந்து கழகத்தை கட்டிக்காத்த கழகத்தின் பொதுச் செயலாளர் தியாகத் தலைவி சின்னம்மாவின் உண்மை தொண்டனாக, பணத்திற்கும் பதவிக்கும் விலை போகாதவராய், சின்னம்மாவால் சுட்டிக்காட்டப்பட்ட கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனோடு இணைந்து கழகப் பணியாற்றியவர். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு காலன் நாள் குறித்த பிறகும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கழகத்தின் வளர்ச்சிக்காக தொண்டர்களின் தோழனாக கழகப் பணியாற்றி வந்தவர். இன்னும் சில காலம் மட்டுமே வாழப்போகின்றோம் என்ற நோயின் தீவிரம் தெரிந்தும் எதிரிகளும் துரோகிகளும் நிலைகுலையும் வகையில் கழக பொதுச் செயலாளர் தியாகத் தலைவி சின்னம்மாவின் நம்பிக்கைக்கு உரியவராய், திரு டிடிவி தினகரனின் உற்ற தோழனாய் அரசியல் அரங்கில் விசுவாசத்தோடு வலம் வந்தவர் மேலூர் ஆர் சாமி. மரணிக்கும் காலம் வரை ஓய்வில்லாமல் உழைத்துச் சென்ற உன்னத மனிதர். எவ்வளவோ சோதனைகள் சூழ்ந்த போதெல்லாம் கலங்காத தொண்டர்களின் மனசு மேலூர் ஆர் சாமி மறைந்தார் என்ற துயரச் செய்தியால் இன்று கலங்கி துடிக்கிறது.